தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகப்படுத்தியதன் மூலம் நடிகர் விஜய் தமிழக மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றியுள்ளார். அவர் முதல்வர் பதவிக்கு தகுதியுடையவர் என கலப்பை மக்கள் இயக்க தலைவரும் புலி திரைப்படத்தின் இயக்குனருமான PT செல்வராஜ் நாகர்கோவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கலப்பை மக்கள் இயக்க தலைவரும் நடிகர் விஜய் நடித்த புலி திரைப்படத்தின் இயக்குனருமான PT செல்வராஜ் இன்று நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். நடிகர் விஜய் கடுமையான உழைப்பாளி. அவர் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசியலுக்கு வந்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக ஏராளமான கட்சிகள் உருவாகியுள்ளன. ஆனால் மக்களுக்கு அதனால் எந்த பலனும் ஏற்படவில்லை. அதே நேரம் விஜய் துவங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயமாக மக்களுக்கு நல்லது செய்யும். கலப்பை மக்கள் இயக்கம் சார்பில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நடிகர் விஜய் பொறுத்தவரை அவர் தமிழகத்தின் முதல்வராக அனைத்து தகுதியும் உடையவர். அவர் முதல்வரானால் தமிழகத்திற்கு நல்லது நடக்கும் என்று கூறினார். நம்ம ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடன் பயணித்தவன் நான். அந்த குடும்பத்தில் ஒருவர் தான். அவங்களுடைய எந்த ஒரு நல்லது கட்டத்திலையும் முதன்மை ஆளாக நான் தான் இருந்து அவருக்கு பணியாற்றியவன். அந்த வகையில் அவர் மீது எனக்கு அளப்பரிய ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு கடின உழைப்பாளி, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் என்ற ஒரு வேட்கை கொண்டவர். நிச்சயமாக இந்த தமிழகத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும், தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். கடந்த 75 ஆண்டுகளாக ஆரம்பத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்த நமது நாடு இன்று இத்தனை கட்சிகள், கிட்டத்தட்ட 100க்கும் மேலான கட்சிகள் உருவெடுத்துள்ளன. ஆனாலும் மக்களுக்கு எந்த நன்மையும் நடந்தபாடு இல்லை. மக்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால், மக்களுக்கு ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்றால், மக்களுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக விஜய் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அவருக்கு அத்தனை திறமையும் இருக்கிறது, அத்தனை ஆற்றலும் இருக்கிறது என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.